மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சார், எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவங்க கண்டிஷன்லாம் எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது சார். சார், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அது அவங்க ஃப்ரீடம், அவங்க போட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். எனக்கு இந்த 9 to 5 ஜாப் பார்க்குறதுலாம் சுத்தமாக பிடிக்கல சார். வீட்டிலே உட்காந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீட்டை பார்த்துக்கிறேன், அவங்க வேலைக்கு போய் ஃபினான்ஷியலாக வீட்டை பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்கிறீங்க? சரிங்க மாப்பிள்ள. அப்பா, அவர் தான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு, நீங்களும் சிரிச்சுக்கிட்டு சரின்னு சொல்றீங்க. இதில் என்னமா இருக்கு? நீ கேட்ட மாதிரி உன் கண்டிஷனுக்கெல்லாம் தகுந்த மாதிரி அப்பா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அப்பா, நீங்க மாப்பிள்ளை பாருங்க, நான் வேணாம்லாம் சொல்லல. ஆனா நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி மாப்பிள்ளை பாருங்க. எப்படிமா? மாப்பிள்ளையோட பேங்க் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் இருக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், சொந்தமா கார் இருக்கணும், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கூட்டி, அவருக்கு ஒரு பைக் இருக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேன், வீக்கெண்ட்ல ஷாப்பிங் போவேன். என் சம்பளத்துல ஆடம்பர செலவெல்லாம் பார்த்துக்கலாம், அவரோட சம்பளத்துல குடும்ப செலவெல்லாம் பார்த்துக்கலாம். ஏமா, நீ கேட்குற மாதிரி பசங்க எங்கம்மா இருக்காங்க? அப்படியே இருந்தாலும் உன் கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கணுமேம்மா. அப்படி யார் ஒத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்கப்பா. நான் வரேன். அன்னைக்கு என்னப்பா யோசிக்கிற? நீ தானேப்பா கண்டிஷன் போட்ட? அப்பா, நான் வேலைக்கு போய் அவர் வீட்டில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா. ஐயோ, நான் வீட்டில் சும்மாலாம் இருக்க மாட்டேங்க. வீட்டு வேலை நானே பார்த்துக்கிறேன். ஏமா, என் வர மாப்பிள்ளை எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன்னு பசங்களுக்கு சொல்கிற உரிமை இருக்குல்ல? இந்த பாருமா, வர மாப்பிள்ளை பேங்க் பேலன்ஸு இருக்கணும், சொந்த கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும் தான் கண்டிஷன் போடுறீங்க. எனக்கு வர பொண்டாட்டி சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிறத அவர் ஆசைப்படுறது தப்பு இல்லையம்மா? இந்த பாருமா, நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. கல்யாணங்கிறது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்பா, நான் என்னோட சந்தோஷத்தை மட்டும் யோசிச்சுட்டு சுயநலமாக இருந்துட்டேன். இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. கௌசி, நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்ட இந்த வீடு, காரு, பைக்கு அதெல்லாம் என்கிட்ட இன்னும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சேர்ந்தே வாங்கிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? உன் திருட்டு புத்தியை காமிச்சிட்டல, உன்னை நம்பி வீட்டு வாசலை மிதிக்க விட்டா நீ ஏன் தலையில ஏறி உட்கார்ற? அம்மா, நான் கும்பர் சுவாமி சத்தியமாக சொல்கிறேன், நான் திருடலம்மா. திருடி சம்பாதிக்கிறங்கிற ஆளு நான் இல்லைம்மா. எவ்வளோ வயசானாலும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு இருக்கிறவன். நான் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா. திருடுறதெல்லாம் திருடிட்டு சாமி பேரை சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறேன். அதுக்கு தானே சாமி பேரை சொல்ற. போ, அந்த சாமி கிட்டே இந்த மாசம் சம்பளத்தை வாங்கிக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, நான் எதுவும் பண்ணலம்மா. நான் அந்த பணத்தை எடுக்கலம்மா. தயவு செஞ்சு என்னை நம்புங்கம்மா. உன்னை எதுக்கு நான் நம்பணும்? மற்ற வீட்டில் போய் பாரு, வேலைக்காரங்களை எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க. உனக்கு சாப்பாடும் கொடுத்து சம்பளமும் கொடுத்தா நீ ஏன் வீட்டிலே திருடுற? சத்தியமா சொல்றேன், நான் திருடலம்மா. சீ, நடிக்காத. எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத உத்தம மாதிரி நடிக்கிற? நீ என்ன பண்ண நான் சொல்லட்டா? என்ன மாயமா மறைஞ்சு போயிடுச்சா? ஏய், எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க? நீ கத்துறது தெரு மோன வரைக்கும் கேட்குது. பின்ன இந்த மாதிரி திருட்டு புத்தி இருக்கவங்கலாம் வேலைக்கு வச்சா அப்படிதான் கத்துவாங்க. காலையில கபோர்ட்ல வச்சிருந்த 5000 ரூபாய் காணும். இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல உமர் நிக்கிறான் பார். இன்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்காம மரியாதைலாம் பேசிட்டு இருக்க. அவர்கிட்ட கேட்டேன், என்கிட்ட கேட்டியா? அந்த பணத்தை எடுத்தது நான் தான். இங்க பாரு, எனக்கு திடீர்னு பணம் தேவைப்படுச்சு, அதனால தான் எடுத்துட்டு போனேன். நீ அவரை சந்தேகப்படுற? நீ அவரை சந்தேகப்படல, கன்ஃபார்மே பண்ணிட்ட. உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கன்னா உனக்கு என்ன இலக்காரமா? ஒழுங்கு மரியாதை அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. அவ ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டா. அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி இந்த மாதிரி நடக்காதையா.
பரவாயில்ல தம்பி, நிறைய இடத்துல இப்படி தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு தம்பி. இந்த இடத்துல இது வந்தால் இந்த மாதிரி வேலை செஞ்சவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு இவங்களே தீர்மானம் பண்ணிடுறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் தம்பி? நான் கௌசிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். எப்போவுமே நம்ம ஒருத்தங்க பார்க்குற வேலையும் அவங்க வர இடத்த வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணவே கூடாது. நான் மன்னிச்சுங்கய்யா. சரி தம்பி. ஏண்டா ஒழுங்கா படிக்க மாட்டியா நீ? நீ படிக்க மாட்டேன்னு ஸ்கூல்ல இருந்து அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. ஏன் உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா, எனக்கு படிப்பில் சுத்தமாக விருப்பமே இல்லைக்கா. இந்த படிப்பெலாம் விட்டுட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது பிசினஸ் பண்ண போறியா? அப்போ உனக்கு படிக்கிறதுல விருப்பம் இல்லையா? அக்கா, நான் படித்து எனக்கா பண்ண போகிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா திறமை இருந்தால் போதும். என்னடா சொல்ற? ஆமாக்கா, இப்போ நான் ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்? நான் ஏதோ வேலைக்கு போயிட்டு அங்கே தொழில் கற்றுக்கிட்டு அப்படியே அந்த தொழிலை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்க்கா. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா படிக்கலாம் ஒரு அவசியம் இல்லைக்கா. ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். மற்றபடி இந்த ஸ்கூல் காலேஜெலாம் வெறும் குப்பை தான். படிக்காம பிச்சை எடுக்க போறியா? உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? நீ மட்டும் ஒழுங்கா படிக்கலன்னு வச்சுக்கோ, தோ இந்த மெக்கானிக் மாதிரி பிச்சை பொழப்பு தான் பழைக்கணும். ஹலோ மேடம், என்ன சொன்னீங்க? பிச்சை பொழப்பா? எது பிச்சை பொழப்பு? மேடம், நான் படிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் ஒன்றும் படிக்காத தற்கொலை கிடையாது, புரியுதா? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு இந்த மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பிரைவேட் கம்பெனியா பார்த்து ஜாயின் பண்ண வேண்டியதானே? மேடம், இது என் சொந்த கடை. நான் ஒன்றும் லேபர் கிடையாது. நான் இந்த கடையோட ஓனர். சரி, ஓனர்னு சொல்றல, எவ்வளவு சம்பாதிக்கிற? என்ன, எல்லா செலவும் போக ஒரு 40,000 ரூபா சம்பாதிப்பேன் மேடம். 40,000 ரூபாய்? இதே ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனியா பார்த்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம். இப்படி ஸ்பேனரும் கைமா உட்காந்து கஷ்டப்பட தேவையில்லை. மேடம், நான் எதுக்கு மேடம் ஒரு பிரைவேட் கம்பெனிக்காரன்ட்ட உழைச்சி அவனை பணக்காரனாகும்? அந்த உழைப்பை என் பிஸ்னஸில் போட்டு நான் பணக்காரனாயிருவேன். எவன்கிட்டயோ வேலை பார்த்து 50,000 ரூபா சம்பாதிக்கிறத விட சொந்தமாக தொழில் பண்ணி 30,000 ரூபா சம்பாதிக்கிறது மேல். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? உங்களால் உங்கள் இஷ்டத்துக்கு லீவ் போட முடியுமா? முடியாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் வேணும்னா மேனேஜர் கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். ஆனால் நான் அப்படி இல்லை. இது என் கடை. நான் எப்போ வேணாலும் மூடுவேன், எப்போ வேணாலும் திறப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்களாம் எவ்வளோ உழைச்சாலும் உங்களுக்கு ஒரே சம்பளம் தான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் எனக்கு வந்துடும். அட்லீஸ்ட் எங்களுக்கு நிலையான வருமானம் இருக்குல்ல. உங்களுக்கு எப்போ வேணாலும் லாஸ் ஆகும். பிரைவேட் கம்பெனி தான் சேஃப். மேடம், நீங்கள்லாம் இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறது சேஃப்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கே உங்களை வேலையை கொடுத்துக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை மேடம். இது என் சொந்த கடை. என்னால் யாரும் வேலையை விட்டு தூக்க முடியாது. ஒரு வேளை இந்த கடை லாஸில் போனால் கூட என் உழைப்பை போட்டு மேலே வந்துடுவேன் மேடம். இந்த கடையை நான் 4 ஆக்குவேன். நாளைக்கு என் பையன் 8 ஆக்குவான். அவன் பையன் இதை 12 ஆக்குவான். நாளைக்கு உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா உங்கள் பையனால் அந்த வேலையில் வந்து உட்கார முடியுமா? முடியாது. முடியாது மேடம். ஏன்னா நாங்கள் பண்ணுறது பிஸ்னஸ், நீங்கள் பண்ணுறது வேலை. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறது தானே கெத்து. தம்பி, நீ யோசிக்கிறது ரொம்ப தப்புடா. வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப முக்கியம்டா. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் இன்னைக்கு இந்த மெக்கானிக் கடையை நல்லபடியாக நடத்திட்டு வரேன்னா அதுக்கு நான் கொஞ்சம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான்டா காரணம். நான் ஒன்றும் பணக்கார வீட்டிலேருந்து வரலடா. பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பணத்தை தூக்கி எறியறதுக்கு நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நல்லா படித்ததுனால தான் இப்போ கடையோட மேனேஜ்மெண்ட்லேருந்து அக்கௌண்டிங் வரைக்கும் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன். புரியுதா? ஆனால் படிக்காமே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. காசு சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கைலடா. ஒரு மனுஷனுக்கு நல்ல கல்வி ரொம்ப முக்கியம்டா. ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃப்பெல்லாம் உனக்கு நீயே யாருன்றதை புரிய வைக்கும். காசு எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்கும்டா. நீ என்ன தான் சம்பாதிச்சாலும் படிப்பு தர மரியாதை எதுவுமே தராதுடா. நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்புலடா. ஆனால் அதை படித்து முடிச்சுட்டு பண்ணு. நாளைக்கு இந்த பிஸ்னஸ் உன்னை காப்பாற்றலனாலும் நீ படித்த படிப்பு உன்னை காப்பாற்றும். நிச்சயமாக நான் படிப்பை விட மாட்டேன். நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க, என் தம்பிக்கு புரிய வச்சுட்டீங்க. உங்களை ஏதாச்சும் தப்பாக பேசுனதே என்ன மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல மேடம். ஒரு 1/2 அன் ஹவரில் வண்டி ரெடி ஆயிரும். கையோட வாங்கிட்டு போயிருங்க. நீ இந்த கௌசி. கட்டணும். கௌசி, யார் இது? அப்பா, இவர் என் ஃப்ரெண்டு தான்ப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் பேசிட்டு வீட்டுப்பா வீட்டுப்பா. இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். போனால் போகுதுன்னு வேலைக்கு அனுப்பினா வேலையை கட்டிட்டேன்ல, வீட்டிலே கடை. அப்பா, அப்பெல்லாம் பேசாதீங்கப்பா. நான் அவனை லவ் பண்ணுறேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எவ்வளோ தைரியம் உனக்கு? அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம்?
நல்ல மாப்பிள்ளை கட்டி வைக்க வேண்டியது ஏன் வேலை? பொம்பளை அடக்குழக்கமா இருக்க கத்துக்க. எது பொம்பளையும் அடக்க உடக்கமா இருக்கணுமா? இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க அப்பாங்கிறதுனால தான் மரியாதை கொடுத்து பேசினேன். இனிமே உங்களுக்கு மரியாதையே கிடையாது. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இன்னும் வாயில் எழுது. ஒழுங்கா மரியாதை நான் சொல்ல போய் கல்யாணம் பண்ணிக்க. என்னெல்லாம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணிக்க போறது நானா நீங்களா? நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டியது நானு. யார் சொல்லி கொடுத்தா அப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. பாரு, கடைசியா சொல்றேன், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இரு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் ஒன்றும் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எல்கேஜி பாப்பா இல்லை. அவன் எந்த ஊரு, அவன் யாரு, என்ன ஆளுன்னு எதுவுமே திறமை எப்படிமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் பேரு ஷான், சென்னை தான், என் கூட தான் ஒர்க் பண்றான். அவன் என்ன ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. நான் அறிவோட தான் இருக்கேன். நீங்க தான் ரோட்ல போற நாய்க்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு இல்லாம இருக்கீங்க. அவன் என்ன ஆளுன்னு கேக்குறீங்க? கௌசி, அப்பாங்கிற மரியாதையோட பேசு. அப்பெல்லாம் என்னால பேச முடியாது. யாருன்னே தெரியாத ஒருத்தனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? ஷான் எனக்கு 5 வருஷமா தெரியும். அவனே என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. யாருன்னே தெரியாதவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்கன்னு தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு தான் கவலை இல்லை. என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். கௌஷி, ஷான், இங்க பாருங்க, நீங்க இவங்களோட அப்பா தான். அதுக்குன்னு ரோட்ல கை உங்குற உரிமைலாம் யாருக்கும் கிடையாது. உங்க பொண்ணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு கை நீட்டுவீங்களா? இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க, நடக்கிறதே வேற. இந்த பொறுக்கியை தான் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியா? சார், அப்படிலாம் இல்லை சார். நான் முறைப்படி உங்கள் வீட்டில் வந்து பேசலான்னு தான் பார்த்தேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை சார். எனக்கு எல்லாமே கௌஷி தான். இங்கே பாருங்கள் சார், எத்தனை நாள் தான் பொண்ணுங்களை வீட்டில் அடைச்சி வைக்க போகிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷான், அவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். நீ வா, நம்ம போலாம். அப்படியே போயிடு. வீடு பக்கமே வந்துடாத. ஓடுகாது ஓடுகாது. கௌசி, அவசரமா ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணுமா? 50,000மா? எதுக்கு மாமா? நம்ம திவ்யாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். என் கையில் சுத்தமாக காசு இல்லை. பணம் கட்டலைன்னா காலேஜுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதாம்மா யார்கிட்ட கேட்கறது எனக்கு தெரியல. மாமா, உங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறது எதுக்கு என்கிட்ட பணம் கேட்குறீங்க? வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா என்ன? இங்க பாருங்க, அவர் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணுமா? அதுக்கு நம்ம கிட்ட வந்து பணம் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, எங்ககிட்ட இப்ப பணம் இல்லை மாமா. ரொம்ப டைட்டா இருக்கு. அதுல எப்படி உங்களுக்கு வேற கொடுக்கறது? நீங்க வெளியில போய் யார்கிட்டயாச்சும் ட்ரை பண்ணுங்க. கௌஷி, அவர் உங்கள் மாமா. அவருக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? நம்மகிட்ட என்ன பணம் இருக்கோ அதை எடுத்துக்கூடு, அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஏங்க, நீங்க சும்மா இருங்க. பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? சும்மா யார் வந்து கேட்டாலும் கொடுத்துறது. என்ன கௌசி இப்படி பேச? உங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து உங்கள் மாமா தான் உன்னை படிக்க வச்சு வளர்த்து எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அவர் உனக்காக எவ்வளோ செஞ்சுருப்பாரு. நீ என்னடானா இந்த உதவி கூட பண்ண மாட்டேன்னு சொல்கிற? ஆமா, எல்லாம் பண்ணாரு தான். அதை திரும்பி எல்லாமே கொடுத்துட்டோம்ல. எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? சும்மா வந்துருவாங்க சொந்தக்காரங்கன்னு. ஆமா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. முதல்ல கிளம்புங்க. மாமா, 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 என்னை மன்னிச்சிருங்க மாமா. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏமா, அங்கே உன் புருஷன் இருக்க என்னை அவமானப்படுத்திட்டு இங்கே வந்து என்ன நாடகம் பண்ணுறியா? ஐயோ, அப்பெல்லாம் இல்லை மாமா. நான் அவர் இருந்தாலும் தான் அப்படி பேசினேன். நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? நல்ல வேலை, நீ ஏன் அவரை திட்டி அனுப்பிச்சிட்ட. நான் கூட நான் பேசினதை பார்த்து நீ பணத்தை தூக்கி கொடுத்துருவேன்னு நினச்சேன். இப்போ என்னவா அந்த ஆளுக்கு? அந்த ஆள் உன்னை படிக்க வச்சு உன்னை பார்த்துக்கிட்டதுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம்ல. இப்போ எதுக்கு வந்து காசு கேட்டுட்டு இருக்கான்? அடுத்த வாட்டி அந்த ஆள் வீட்டுக்குள்ளே வந்தானா வீட்டுக்குள்ளே விடாத, சரியா? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வேலைக்கு போயிட்டேன். அதனால தான் மாமா நான் அப்படி பேசினேன். எனக்கு தெரியும் மாமா, நீங்கள் என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னு. அம்மா அப்பா போனதுக்கப்புறம் ஒரு சொந்த பொண்ணு மாதிரி என்னை வளர்த்துருக்கீங்க. உங்களை போய் நான் அப்படி பேசிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க மாமா. பரவாயில்லம்மா மாமா, இதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்கலாமா? மாமா, இதில் நீங்கள் கேட்ட பணம் இருக்குது. இல்லைம்மா, வேண்டாம்மா. மாமா, எனக்கு தெரியும் மாமா, நீங்கள் இதெல்லாம் பண்ணது எதையும் எதிர்பார்த்து செய்யலைன்னு எனக்கு தெரியும். என் மேலே இருக்க பாசத்தில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதை நான் திவ்யாவுக்கு பண்ணுறதா இருக்கட்டும் மாமா. தயவு செஞ்சு வேணான்னு சொல்லாதீங்க மாமா. ஓசி, நீ எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமா தீர்க்காயலோடு இருக்கணுமா? வேணாம் கௌசி, நம்மளை மதிக்காத வீட்டுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. இப்போல்லாம் காசு பணம் இருந்தாலும் சொந்தக்காரங்களே மதிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு தடவைங்க, குழந்தைக்காக ப்ளீஸ்ங்க. இதில் குழந்தைக்கு என்னடி இருக்குதுல்ல? இல்லைங்க,
குழந்தை விஷயம் தெரிஞ்சா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுவும் இல்லாமல் அவளை பார்க்கணும் போல இருக்கு. பேசியே ரொம்ப நாள் ஆகுது. நம்பரை வேற மாத்திட்டேன். சந்தோஷப்படுவாங்க. யாரே உங்க அக்காவா? அவங்க நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சீ, என் மூஞ்சிலே முழிக்காத. போய் போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. உனக்கு அறிவே இல்ல. ஏண்டி ஊர்ல வேற பையனே கிடைக்கலையா உனக்கு? உன்னை எல்லாம் என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்பெல்லாம் பேசாதக்கா. எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? அதை நீ இவனை இழுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒரு அனாதை பையனை போய் கல்யாணம் பண்றது நிக்கிற. இங்க பாருங்க, உங்களால் எங்களை குடும்பத்தில் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிடுங்க. அதை விட்டு கவுச்சி திட்டு நல்லா வச்சுக்காதீங்க. ஏய், உனக்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியே இல்லை. நீ என்ன ஆளுங்க, நான் என்ன ஆளுங்க? அக்கா வாயை மூடுக்கா. இன்னொரு வாட்டி ஷானை பத்தி தப்பா பேசின வாயை கிழிச்சிருவேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியும். ஏய், என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல. இதுக்கு மேல நீ இந்த வீட்டு வாசப்படியே நீ மிதிக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா போயிடு. வா ஷான் போலாம். சரி, போக வேண்டாம். சரிடி, போகலாம். இப்போ கிளம்பு. நிஜமாவா? நிஜமா. கௌஷி, கௌஷி, என்னை மன்னிச்சிரு கௌஷி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உன்னை நான் இப்படி அனாதையா விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிரு. அக்கா அழாதக்கா. மனுஷனுக்கு காசுதான் முக்கியம் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீடு வீடாவே இல்லை. காசு இருந்தோம் இங்க நிம்மதியே இல்லை தெரியுமா? நீ போனதுக்கு அப்புறம் உனக்கு எத்தனையோ தடவை உன்கிட்ட பேசணும்னு நிறைய தடவை கால் பண்ண. ஆனா நீ நம்பர் மாத்திட்ட. என்ன மன்னிச்சிடு கௌஷி. எத்தனை மாசம்? 5 மாசம்க்கா. 5 மாசமா? இங்கே இருந்துற ப்ளீஸ். தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு கோவத்துல நான் ரொம்ப வார்த்தையை விட்டுட்டேன். உன் காலில் கூட விடுறேன். என்னை மன்னிச்சிருப்பா. பரவாயில்லைங்க, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. அவள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். 2 பேரும் ஒன்றா இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. சௌமி, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? இங்க பாரு, இன்னைக்கு சமையல்காரமா வரல, அதனால ஏதோ சமைக்கல. சமைக்கலையா? அந்த அம்மா தான் வரலன்னு தெரியுதுல்ல, நீயாவது ஏதாவது சமைச்சிருக்கலாம்ல. உனக்கு சமைச்சு போடதான் எங்க அப்பா என்ன படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரா? சம்பாதிக்கிறல்ல, கடையில போய் சாப்பிடு. கடையில சாப்பிட்றதா? அந்த அம்மா வாரத்துல 4 நாள் வர்றதில்ல, நீயும் இதான் காரணமா வச்சு ஆன்லைன்ல ஃபுட் வாங்கிட்டு இருக்கிற. வாரத்துல 4 நாள் கடையிலே சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகுறது? இவ்வளவு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? நிம்மதியா ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுதா? சும்மா இங்க நின்று கத்திக்கிட்டே இருக்காத. ஒரு நாள் வெளியே சாப்பிட்டா ஒன்னும் செத்துற மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் பேசாம பிரம்மச்சாரியாவே இருந்துக்கலாம். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஷான். ஷான், காலைல சாப்பிடல, ஒரு காஃபி ஒன்று எடுத்துட்டோம். ஓகே சார். ஷான், மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டோம்ல, லஞ்ச் வாங்க போனால் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடு. ஓகே சார். ஷான், எனக்கு லஞ்ச் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் காசு போட்டு வரேன். ஏங்க சாரிங்க, லேட் ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சரி, உங்களுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துருச்சு, நான் போய் கடையில் போய் சாப்பிட்றேன். சார், உங்களுக்கும் சேர்த்து தான் சார் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன சார் பார்க்குறீங்க? காலையில் நீங்கள் சாப்பாடு ஹோட்டலில் வாங்கணும்னு சொல்லும்போது என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி உங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் சார். எதுக்கு ஷான் இதெல்லாம்? நான் கடையிலே சாப்பிட்டுப்பேன்ல. சார், நானும் உங்களை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். வாரத்தில் மினிமம் 4 நாள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க. இப்படி சாப்பிட்டா உடம்பு என்ன தான் சார் ஆகுது? ஷான், அவங்களுக்கு எதுக்கு ஷான் தேவையில்லாத சிரமம்? ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எப்படியும் இவருக்கு சூடாக சமைச்சு எடுத்துகிட்டு வருவேன். அப்படியே உங்களுக்கு ஒரு கேரியர் எடுத்துகிட்டு வந்துட்டா போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் கடையில் சாப்பிட்டா ஒத்துக்காது. அதான் நானே சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ரொம்ப லக்கி ஷான், உங்களுக்காக வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வராங்க. என் ஒய்ஃபும் தான் இருக்காளே, நீ தான் நல்லா சம்பாதிக்கல, போய் கடையில் போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்கிறான். சார், நான் சொல்கிறதே தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த காசு பணம்லாம் வேணாம் சார். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தாலே போதும் சார். நம்ம நிம்மதியாக இருக்கலாம்.
அப்படி என் சந்தோஷத்துக்கு காரணமே என் ஒய்ஃப் தான் சார். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் சார். லைஃபுக்கு லக்ஸரியோட லவ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா சாப்பாடு ஆறிடும். வாங்க சாப்பிடலாம். ஓகேடா, சாயங்காலம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. அக்கா, நீ ஏன்க்கா இவ்வளோ சோகமாக நடந்து வந்துருக்க? கௌசி கூட காரில் வரேன்னு தானே சொன்னேன். சொல்லியிருந்தா நானாச்சும் பைக்கில் வந்து உன்னை பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. ஏய் கௌஷி, வீட்டு பக்கமா தானே போற, அப்படியே என்னையும் டிராப் பண்ணிடுறீ. அக்கா, கார்ல எல்லாம் இடம் இல்லக்கா. அது இல்லாம நான் வீட்டுக்குலாம் போல. என்னடி நீயும் வீட்டுக்கார மட்டும் தான் போறீங்க, அப்புறம் கார்ல இடம் இல்லைன்ற? கௌசி, நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம், உங்கள் அக்கா வீட்டில் விட்டுறலாம்ல. ஏங்க நீங்க சும்மா இருங்க. அவளையும் நம்ம கார்ல ஏத்துனா அப்புறம் அவளுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அக்காவா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அவங்கள எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நீ காசு இருக்க திமிரில் பேசுகிற. நீங்க வண்டி எடுங்க. அக்கா, உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க, எதுவுமே பேசாம தான் வந்தியா? விட்டுடா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. நம்ம எதுவும் இல்லாதவங்க தானே. நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்ட்டு இந்த மாதிரி போற வரவங்கள பேசதாண்ட செய்வாங்க. அக்கா, அக்கா, ஏன்டா கத்துற? உட்காருக்கா, சொல்கிறேன். அக்கா, இனி யாரும் நம்மள ஒன்றும் இல்லாதவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, நம்ம கார் வாங்க போகிறோம். இஎம்ஐயில் உனக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர் கார் பார்த்து வச்சுருக்கேன். இனிஷியலாக கொஞ்சம் பணம் கட்ட சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அதை ரெடி பண்ணிடுவேன். அது மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னு ஏன் 1 வாரத்தில் காரை இறக்கிடலாம்க்கா. அக்கா, எவ்வளோ ஹாப்பியான விஷயத்த உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னக்கா ரியாக்ஷனை கொடுக்காம உட்காந்துருக்க? கார் வாங்கி நம்ம கௌசி வீட்டு முன்னாடி கெத்தாக நிற்க வேணாமா? கார் வாங்குறதுல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இப்ப காரை வாங்கி நம்ம என்னடா பண்ண போறோம்? அக்கா, என்னக்கா இப்படி பேசுற? ஆமாண்டா, இப்ப நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி காரை வாங்கிடலாம். ஆனா அதுக்கப்புறம் கூடயே கடன்காரனும் ஆகிடுறோமேடா. இதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி கட்டியே நம்ம பாதி வாழ்க்கை போயிடும்டா. இந்த கார் ஒன்றும் நமக்கு அத்தியாவசியம் இல்லையடா. நம்ம எங்கேயாவது போனோம்னா நம்ம கிட்ட பைக் இருக்கு, நம்ம அதுல போய்க்க போறோம். அக்கா, அது இருக்கட்டும்க்கா, ஆனால் உன்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. மனுஷங்க 1000 பேசுவாங்கடா. அதெல்லாம் இந்த கார்ல வாங்கி அந்த கார்ல விட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம தலைக்கு ஏத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோயேன், நம்ம நிம்மதியே போயிடும். மனுஷனுக்கு பணம் காசு ஆடம்பரத்தை விட நிம்மதி தாண்டா முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அவன் என்ன கார்ல ஏத்தலன்னு எனக்கு கஷ்டமா தாண்டா இருந்துச்சு. இப்போ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு காரை வாங்கிட்டு கஷ்டப்பட போறது நாம தாண்டா. நாளைக்கு நமக்கே காசு வந்தாலும் காசு இருக்கவங்களையும் இல்லாதவங்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். புரியுதா? சரிக்கா. ஹலோ மேடம், சாரோட அக்கான்னு ஒருத்தங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, உள்ளே அனுப்புவா? இங்க பார், நான் சொல்றது அப்படியே செய். எதுவுமே பேசாத. அவங்க கிட்ட மேடம்க்கு கால் பண்ண, அவங்க எடுக்கல, வீட்லயும் யாருமே இல்ல, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி அப்படியே திருப்பி அனுப்பிடு. மேமா, சாரும் மேடமும் வீட்டில் இல்லை, யாரும் ஃபோன் எடுக்கல போல. நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க. இல்ல, இப்போதானே நீங்க உள்ள இருக்கவங்க கிட்ட பேசுனீங்க. நான் கூட ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னீங்களே. அதான் சொல்கிறேன்ல, அவங்க தான் ஃபோன் எடுக்கலன்னு. நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க. ஓ, வீட்டில் இல்லாத ஆள்கிட்ட தான் யாராவது பேசுவாங்களா? வீட்டில் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல சொன்னாங்களா? மா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? போ. ஹலோ, என்ன, அவளை அனுப்பிட்டியா? நீ அமைதியா இருக்கிறதுலே தெரியுது. ஏன் இன்னும் அவளை அனுப்பாம வச்சுட்டு இருக்க? நீ மட்டும் இப்ப அவளை அனுப்பல, நீ வேலையில இருக்க மாட்ட. பாத்துக்கோ, சீக்கிரம் அனுப்பு. மா, முதல்ல இங்க கிளம்புமா. போமா, சொன்னா கேளுமா, போ. அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? வீட்டுக்கு தாண்டா போனேன். வாட்ச்மேன் நீயும் கௌஷியும் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவ வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே வாட்ச்மேனை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. சரி, நீ வண்டியில ஏறு. எதுவும் இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சார், நான் இல்லை சார், மேடம் தான் உள்ளே விட வேணான்னு சொன்னாங்க.
ஹலோ சார், மேடமோட தம்பி ஜான் வந்திருக்காரு, உள்ள அனுபவா சார்? அப்படியா? நானும் கௌசி வீட்டில் இல்லைன்னு சொல்லி அவன் அப்படியே வெளில அனுப்பிடு. சரி சார். ஏங்க பைத்தியமா நீங்க? என் தம்பி வந்திருக்கான்னு சொல்றாங்க, வெளியே அனுப்ப சொல்றீங்க? உன் தம்பியை வெளில அனுப்பின உடனே உனக்கு இவ்வளோ கோவம் வருதுல்ல? இதே மாதிரி தான் நீ அக்காவையும் பண்ண. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி? என் தம்பியும் உங்க அக்கா ஒன்னா? என் தம்பி பணக்காரன், உங்க அக்கா உன்னத்துக்கும் இல்லாதவ. இப்ப என் தம்பி உள்ள அனுப்ப சொல்றீங்களா இல்லையா? இங்க பாரு, உன் தம்பிக்கிட்ட எவ்வளோதான் காசு இருந்தாலும் நம்மகிட்ட இப்போ வரைக்கும் அவன் காசு வாங்கிட்டு தான் இருக்கான். எங்க அக்கா ஒரு தடவையாச்சும் காசு வாங்கியிருக்காங்களா? உன் தம்பி பணத்துல வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எங்க அக்கா மனசுல பெரியவங்க. தம்பி, என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். என் சின்ன பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போறேன். அதுக்கு ஒரு தாய் மாமனா நீ வரணும்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். எனக்கு உங்க காசெல்லாம் வேண்டாம். எனக்கு என் தம்பியோட சொந்தமும் பாசமும் மட்டும் போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். மறக்காம 2 பேரும் வந்துருங்க. நான் கிளம்புறேன். இந்த வீடு என் பேர்ல இருக்கு, என் பர்மிஷன் எப்படி விற்பீங்க? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உன்னை யார் இங்க வர சொன்னா? தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இந்த வீடு என் பேர்ல இருக்கு. நீயும் தானே சைன் போட்டு கொடுத்துருக்க. இது என் கையெழுத்தே இல்லை, நான் சைன் போடவே இல்லை. ஆமா, போடல தான். என்னால என்ன பண்ண முடியும்? போட்டு லாயர் அலையிறதுக்கு கிட்ட காசு இருக்கா? அதுவும் இல்லாம இந்த வீடை வாங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷத்துல இன்னொரு ஃப்ளோர் கட்டி விட்டுருவேன் நான். அப்பா உன் பேர்ல தனியா உனக்கு எவ்வளவு சொத்து எழுதி வச்சிருக்காரு, எதுக்கு இதையும் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுற? இந்த பேராசெல்லாம் நல்லதுக்கே இல்லக்கா. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? எனக்கு இதெல்லாம் பத்தாது. நீ பிசினஸ் பண்ற, அது பண்றன்னு இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு பிச்சைக்கார மாதிரி சுத்துவ. என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. இந்தா 50 ரூபாய். போகும்போது பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு போ. இனிமே தேவையில்லாம பெரியவங்க விஷயத்துல தலையிடாது. அப்படியே ஷான் சொன்னாங்க? சி, கூட பிறந்த தம்பி கிட்ட பேசுற மாதிரியா பேசியிருக்காங்க? இஷ்டத்துக்கு எதையாச்சும் பேச வேண்டியது. உங்க அக்காவுக்குள்ள மனசாட்சியே இல்லைல்ல? ஏதாச்சும் பண்ணணும் ஷான். நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட என்ன காசு இருக்கா? அதாவது காசு இருக்குன்ற திமிரில் ஆடுறா. உனக்கே தெரியும், எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது கஷ்டப்பட்டு அந்த வீடை வாங்கினாரு. ஆனால் இப்போ எங்கள் அக்கா பேராசை பிடிச்சி சுத்துறா. இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். இரு, நான் போய் பார்க்குறேன். மேடம், உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு. இதில் ஒரு சைன் மட்டும் போட்டுறீங்களா? என்ன போஸ்ட்டு? ஷான், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற? ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வேலையே கிடைச்சிருச்சு. ஷான், அப்புறம் ஹோட்டல் பிஸ்னஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா, எல்லாம் கடவுள் கொடுத்த வழி. எப்ப சார் வருவாங்க? வந்து ½ அன் ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் இல்லை மேடம், வரவங்க கொஞ்சம் பெரிய இடம் மேடம். இதை வந்துடுவாங்க மேடம். இதோ வந்துட்டாங்க மேடம். வாங்க சார், வாங்க மேடம். மேடம், இவங்க தான் கஸ்டமர். என்ன சார், வீடை சுற்றி பார்த்துடலாமா? வீடெல்லாம் ஒன்று சுற்றி பார்க்க வேணாம். இந்த வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் இந்த வீடை எனக்கு வாங்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஏன்னா இந்த வீடே என்னோடது தான். உங்கள் மேடம் எங்கள் அக்கா தான். அவங்க பத்திரத்தெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த வீடே மாற்றிருக்காங்க. இந்த வீடு என் பேரில் இருக்குது. சார், என்ன சொல்கிறீங்க? அவன் என் தம்பின்னு உங்களுக்கு தெரியாதா? மேடம், அதெல்லாம் எதுவுமே தெரியாது மேடம். இது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா என் லாயரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பேராசை பெருநஷ்டம், இது பெரியவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டது இல்லையா? ஷான், அதை கொடு. போகும்போது பஜ்ஜி சாப்பிட்டு போங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.